பொதுவா ஒரு கார் லான்ச் ஆவறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஹுண்டாயோ, இல்ல மாருதியோ, இல்ல மஹிந்திராவோ லான்ச் ஆவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கார வந்து பல இடத்துல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஆனா டெஸ்ட் ட்ரைவ் பண்றப்ப அது என்ன மாடலு, என்ன வேரியண்ட்ன்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லா ஸ்டிக்கரிங் பண்ணி, மறைச்சு, அது என்னான்னே தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாரி நெறைய நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்க. அதே மாரி இப்ப ஏஐலயும் ஒண்ணு இருக்குங்கிறதே நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். குவாசர் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு மாடல் வந்து ஓப்பன் ரவுட்டர்ல வந்திருக்கு. இது வந்து என்ன மாடல்ன்னு தெரியல. நல்லா ஃபீட்பேக் இருக்கு. இது வந்து ஜெமினியோட 2.5 ப்ரோ கோடரா, இல்ல ஓப்பன் ஏஐயோட அடுத்ததான்னு தெரியல. ஏன்னா சில ஐடிலாம் பார்த்தா ஓப்பன் ஏஐ மாரி இருக்கு. சில பேரு இல்ல இதுல 1,000,000 வந்து இதோட இன்புட் டோக்கன் லிமிட். அப்படி பார்த்தா அது ஜெமினின்னு டவுட்டா இருக்கு. என்னன்னு தெரியல. பட் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இத எடுத்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஓப்பன் ரவுட்டர் போயிடுங்க. ஓப்பன் ரவுட்டர்ல இந்த யூஆர்எல் போய்ங்க. ஓப்பன் ரவுட்டர் டாட் ஏஐ போயிட்டு லாகின் பண்ணீங்க. நேரா ஹோம் பேஜ்ல வந்தாவே இது கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்க. ஹோம் பேஜ்லயே இருக்கு பாருங்க. குவாசர் ஆல்ஃபான்னு. ஓகேயா? இந்த மாடல கிளிக் பண்ணீங்க. வந்துட்டு நேரா இதோட சேட்டும் பண்ணலாம். ஆர் யூ ஃப்ரம் ஓப்பன் ஏஐ? நேரா இதுட்டே கேட்போமா? எஸ், ஐ எம் டெவலப்ட் அண்ட் மெயின்டெயின் பை ஓப்பன் ஏஐ. ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ? என்னடா ஆர் யூ ஃப்ரம் கூகுள் அப்படின்னு கேட்குறேன். நோ, ஐ எம் நாட் ஃப்ரம் கூகுள். ஐ வாஸ் டெவலப்ட் பை ஓப்பன் ஏஐ. ஹவ் கேன் ஐ அசிஸ்ட் யூ? தெரிலங்க. இது ஓப்பன் ஏஐங்குது. இதை சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஏன்னா சில டைம் சிந்தட்டிக் டேட்டாலாம் படிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிடும். சரி, இது மாதிரி சேட் பண்ணி பாருங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு தேவை கோடிங் பண்ணி பார்க்குறது தானே. ஸோ கோடிங் எப்படி பண்ணலாம்? நேராக இங்கே வந்துட்டு நேராக இங்கே வந்துடுங்க. வந்துட்டு இதுக்கு வந்து ஏபிஐ கொடுப்பாங்க. ஏபிஐ கீ, கிரியேட் ஏபிஐ கீன்னு கிளிக் பண்ணி, அப்புறம் அங்கே அழகாக எப்படி இதை வந்து ரன் பண்ணுறதுன்னு காமிப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணிடுவோம். கிரியேட் ஏபிஐ கீ, கிரியேட் கீ, டெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுவோம். இது கிரியேட் பண்ணோன்னா அடுத்த ஸ்க்ரீனில் காட்டும் அந்த கீயை. ஒரு தடவை தான் காட்டும், அதுக்கப்புறம் காட்டாது. அதை காப்பி பண்ணி வேறு எங்கேயும் ஷேவ் பண்ணிடுறாங்க. நீங்களே யாருக்கும் டெமோலாம் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் ஸ்க்ரீனில் காமிச்சிடாதீங்க. ஓகே, அப்படியே இருந்தாலும் அப்படியே நீங்கள் எங்கேயாவது லீக் பண்ணி தயவுசெய்து போய் உடனே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ என்னென்னா இதை காப்பி பண்ணியாச்சு. நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டர் தேவையில்ல. என்ன எடிட்டர் யூஸ் பண்ணலாம்? அதுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிளைன்னு ஒரு ப்ளகின் போட்டு வச்சுருப்பேன். இந்த இருக்கா, இது பேர் தான் கிளைன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லுவோமா? நேராக அவங்க இங்கே போயிட்டு கிளைன்னு தேடுங்க. நேராக இங்கே வந்து நிற்கும் அந்த ஸ்க்ரீன். இதில் வந்துட்டு இன்ஸ்டால் கிளைன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இது வந்து விஎஸ் கோடுக்கான்னு கேட்கும். இதை விஎஸ் கோடுக்கு இன்ஸ்டால் கொடுங்க. கண்டினியூ கொடுங்க. ஓப்பன் கொடுங்க. நேராக வந்துட்டு உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இன்ஸ்டால் ஆகிடும். இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக இன்ஸ்டால் ஆகிடும். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி தான் அதை அப்டேட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நேராக இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நேராக இந்த இதை சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு இருக்கா, கிளைனு. இந்த ஓப்பன் ரவுட்டர் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண ஏபிஐ கீயை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் மாடல் என்ன மாடல் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத இங்கே சொல்லணும். அது வந்து குவாசர் ஆல்ஃபா அதானே. செக் பண்ணிக்கோமா. டவுட்டாக இருந்தால் இங்கேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் என்ன மாடல் செலக்ட் பண்ணுங்கிறத. ஏபிஐ போயிட்டு இந்த கோட்லேயே போட்டிருப்போம் பாருங்கள். குவாசர் ஆல்ஃபா இதுதான் நமக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, குவாசர் ஆல்ஃபா செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ வந்து எதுவும் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணாலாம் இப்போதைக்கு இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டன் கொடுத்துருவோம். கொடுத்தோன்னே இப்போ ஏதாச்சும் ஒரு டெமோக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன். ஃபஸ்ட்டு நான் இது விஷுவல் ஸ்டுடியோ கோடே அப்டேட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நிறைய அப்டேட் வந்துச்சு. மைக்ரோசாஃப்ட்டில் கிட்டப் கோபைலட்டில் எம்சிபி, அப்புறம் அவங்களோட ஏஜென்டிக் மோட் எல்லாம் வந்துச்சு. தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ திரும்ப இங்கே கிளிக் பண்ணி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டோமா, நேராக இங்கே போங்க. என்ன பண்ணலாம், கிரியேட் சும்மா ஒன்று கொடுப்போம். கிரியேட் வெதர் ட்ராக்கிங் சிம்பிள் வெப் பேஜ் ஃபார் சென்னை. ஓகே, கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். எப்படி கிரியேட் பண்ணது பார்ப்போம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அதை பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிட்டு கோட் எழுத ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அழகாக அந்த சைடில் கோட் எழுத ஆரம்பிச்சிச்சு. தெரியுதா?
இதில் நிறையா இருக்குது. ஆட்டோ அப்ரூவ் ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டேன். அதனால் அதுவே கிரியேட் பண்ணும். பக் இருந்தால் அதுவே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக கோடு எழுதிட்டுருக்கோம். டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுது? சிம்பிள் வெதர் ட்ராக்கிங் ஆப் ஃபார் சென்னை ஹஸ் பின் கிரியேட்டட் weather.html இட் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து ஒரு ஏபிஐ கீ ஒன்று போடணும். இது வந்து ஓப்பன் வெதரோடது. ஸோ வெதர் ஏபிஐ கீ அப்டேட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பண்ணுறது பாருங்களா, இப்போ ரியல் டைம் இது. இந்த டைம் தான் சென்னை வெதர். இந்த டைமுக்கு என்ன இருக்குன்னு காட்டுது. பார்க்க அவ்வளோ அழகா இல்லைல்ல சார்? நீங்கள் எழுதின கோடு நல்லா இருக்குது, ஆனால் யூஐ ரொம்ப நல்லாவே இல்லை. மேக் தி யூஐ ரிச் with good styling of modern web application அப்படிங்கிறேன். யூஐயை மட்டும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணி கொடுறா அப்படிங்கிறேன். என்ன பண்ணுறான்னு பாப்போமா? ஏதோ யோசிக்கிறான். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அது பண்ணும், இது பண்ணும், அப்படி பண்ணும், இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே, எல்லார்ட்டையும் வைப் கோடிங்கை பற்றி திட்டுன்னு கடைசியில் நானே வைப் கோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன பண்ணுறது? வைப் கோடிங் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது என்னோடய கருத்துக்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நானே மனசு மாற வைப் கோடிங் பெட்டர் தானோ அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு நான் கருத்தை மாற்றிக்கிட்டேன்னா என்னை திட்டாதீங்க ப்ளீஸ். ஓகே, என்ன பண்ணியிருக்கான்? கொஞ்சம் லுக் மாற்றிருக்கான். கீஸ் மட்டும் மாற்றணும். இப்போ கீஸை மாற்றுறேன். ஸோ யூஐ மாற்றி கொடுத்துச்சு. இது மாதிரி நிறையா பண்ணலாம். நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத கொஞ்சம். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்போம்? ஒரு அட்டண்டன்ஸ் ட்ராக்கிங் கேட்போமா? நிறைய பேர் இப்போ வந்து நியூ சேட் போடுமா? டு சேட். வாட் கேன் யூ டூ ஃபார் யூ? கிரியேட் a simple web application with some mock data for tracking attendance of an event organized for social media marketing. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறேன். அதுக்கு வரவங்களோட அட்டண்டன்ஸ் ட்ராக்கிங்க்குன்னு ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு மார்க் டேட்டா போட்டு பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன் பார்ப்போம். தி யூஐ ஷுட் பி மாடர்ன் அண்ட் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறோமா? டாக் உட்காந்து கோல்ஸ் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்குது. கட்டன்னு எழுதிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, டாஸ்க் முடிச்சுட்டேங்குது. இதுவும் நல்லாவே இல்லைங்க. ப்ளீஸ் இம்ப்ரூவ் தி யூஐ வித் tailwind CSS or any other modern framework. நல்லாவே இல்லை, யூஐயை மாற்று அப்படிங்கிறேன். என்ன பண்ணு பார்ப்போமா? உண்மையிலேயே இது எந்தளவுக்கு ஒர்த்தா மாற்றுதுன்னு பார்ப்போம். ஓகே, என்னாச்சு? இன்னும் பெருசாக இல்லைங்க, இப்படி சேஃப்டி பண்ணிடுச்சு. ஓகே, ஸ்டில் சம் வாட் பெட்டர். மேக் இஸ் ஆப்ஷன் மேக் ப்ரெசன்ட் ரெஸ்பான்சிவாக பண்ணியிருக்கா. ஓகே, வேறு என்ன பண்ணலாம்? ஏதாச்சு ஓகே, create a page to showcase balls jumping inside a rotating hexagon. ஒரு ஹெக்ஸாகன் இருக்குது, அதுக்குள்ளே பால்ஸ் இருக்குது. அந்த ஹெக்ஸாகன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அது எப்படி ஃபிசிக்ஸ் சிமுலேஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, என்னங்க பால்லாம் வெளியே போயிட்டுருக்கு? டேய், பால் வெளியே போகக்கூடாதுடா. கேட்போமா அதையே?
balls are going outside the hexagon, and which is against the physics. Please fix it. பால் இதை விட்டு வெளியே போகுது, ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படிங்கிறேன். இப்பயும் வெளியே தான் போகுது. ஓகே, மேபி இன்னும் ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிரியேட் பண்ணுறது, கிரியேட் அ சிம்பிள் SaaS application home page. ஒரு SaaS அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணி கேட்குறேன். இது என்ன பண்ணுது பார்ப்போமா? வாவ், ஓகே பாருங்கள், ஒரு SaaS அப்ளிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கு ஹோம் பேஜு. ஸோ இது மாதிரி நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதோட மெயின் ரெஸ்பான்ஸ் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சில டைம் யூஐலாம் ஒழுங்காக பண்ணல. மற்றபடி இதில் 1 மில்லியன் டோக்கனுங்கிறது நல்ல டோக்கன் லிமிட்டு. பட் பார்ப்போம், இது அஃபிஷியலாக லான்ச் ஆகிறப்போ பார்ப்போம். நீங்களே எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓப்பன் ரவுட்டராக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் அதுக்கு ஏதோ ரேட் லிமிட்லாம் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ.